நான் திரும்பவும் வலியுறுத்த முயற்சி பண்ணுறேன். இது போன்ற சின்ன டவுன்ஸில் கிராமங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நீங்கள் தான் பசியை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க, நீங்கள் தான் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க. அப்பா அப்பாவோட சைக்கிள் பஞ்சர் ஓட்டிட்டு வெயிலில் போய் ஸ்கூலில் படித்த பசங்க நீங்கள் தான். உங்களுக்கு தான் வறுமைனா என்னன்னு தெரியும், உங்களுக்கு தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். முதல் தலைமுறை பட்டதாரியாக வர்றவனுக்கு தான் அடுத்து நம்ம சமூகத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியும். நீங்களாம் ஜெயிச்சா உங்கள் ஊருக்கு செய்வீங்க, சொந்தக்காரனுக்கு செய்வீங்க, நல்லது கெட்டவனு செய்வீங்க, இல்லாதவன் ஆளாக்குவீங்க. அதுக்காக படி, அதுக்காக வேலைக்கு போ, அதுக்காக சம்பாதி. சம்பாத்தியங்கிற 3 வேளை சாப்பாடு கடை இந்த சமூகத்துக்கான ஏற்பாடு. இல்லாதவனை கை தூக்கி விடுவதற்கான கலை. இட்ஸ் an opportunity for people to give back to the society. இந்த சமூகத்துக்கு திரும்ப கொடுப்பதற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி. See that in such a way. அப்படி பார்த்தீங்கன்னா படிப்பு போர் அடிக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா படிப்பு மேலே எரிச்சல் வராது. அப்படி படிப்புனா என்ன இளவடாது, இதை போய் படிச்சுட்டு இருக்கப்பலாம் தோணாது. ஏன்னா உங்களுடைய எண்ணம் பெரிது, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பெரிது. 3 வேளை சாப்பாடு இன்னைக்கெல்லாம் 10,000 5,000 20,000 சம்பளத்துக்கு வேலை கிடைக்கலாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளரணும்னு நினைக்கிற எண்ணம் தான் ரொம்ப முக்கியமானது. இங்கே படித்தவன் என்று இந்த சமூகம் எதை பார்க்குறது? படித்தவனா யார்? டிகிரியை கையில் வச்சிருக்கேன் அவன் மட்டும் படித்தவன் கிடையாது. படித்தவனா இந்த ஊரில் ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் சில புழக்கத்தில் இந்த வார்த்தை வரும். ஏன்னா படித்தவன் தானே நீ ரோட்டில் இருந்து கெட்ட வார்த்தை பேசுகிற. அப்போ படித்தவனுக்கும் படித்தவன் இந்த சமூகம் என்ன பார்க்குது? அவன் ஒழுங்கானவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்குது.